வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பூரி சப்பாத்திக்கெலாம் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் 250 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ அந்த பேனில் பட்டர் கொஞ்சமும் ஆயில் கொஞ்சமும் சேர்த்துக்கிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். 2 சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக 2-3 சிட்டிக்கு அளவு போட்டுக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இதை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலந்து விட்டுறேங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.